சென்னை அம்பத்தூர் அருகே அம்மன் கோவில் உண்டியலை உடைத்து பல்லாயிரம் ரூபாய் மதிப்பிலான உண்டியல் காணிக்கை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு இதேபோல கோவிலில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். கொள்ளையர்கள் சிக்குவார்களா? சென்னை அம்பத்தூர் திருவேங்கடம் நகரில் உள்ள அம்மன் கோவிலில் சம்பவத்தன்று வழக்கம் போல பூசாரி கோவிலை பூட்டிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார். அப்பொழுது நள்ளிரவில் கோவிலுக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் இரும்பு ராடை கொண்டு பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளார். ஆட்கள் யாராவது வருகிறார்களா என நோட்டமிட்டு கோவிலின் கருவறை எதிரே வைக்கப்பட்டிருந்த உண்டியலை உடைத்துள்ளார். பின்னர் காணிக்கையை மொத்தமாக கொள்ளையடித்த மர்ம நபர் அங்கிருந்து யார் கண்ணிலும் படாமல் தப்பியோடினார். மறுநாள் விடிந்ததும் வழக்கம் போல கோவிலுக்கு வந்த பூசாரி கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு உண்டியல் திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார். உடனே கோவில் நிர்வாகத்தினருக்கு தகவல் அளித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அதிகாரிகள் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் கொள்ளையனின் திருட்டு வேலை பதிவாகியிருந்தது. இதனையடுத்து கொள்ளையன் யார், எங்கிருந்து வந்தவர் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கடந்த ஆண்டு இதே கோவிலில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மீண்டும் அதே கோவிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்ட சம்பவம் இப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையன் குறித்த முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அக்கொள்ளையன் பிடிபடுவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னரே உண்டியல் திருட்டின் மொத்த பின்னணியும் வெட்ட வெளிச்சமாகும்.